டுடே செஷனில் வந்து பார்க்க போகிற கான்செப்ட் வந்து அட்வான்ஸ்டு மெமரி மேனேஜ்மெண்ட். இப்போது அட்வான்ஸ்டு மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முன்னாடியே வந்து ஒரு கான்செப்ட் வந்து பார்த்துருந்தோம். ஸோ மெமரி அலோகேஷன் வந்து எப்படி வந்து ஒரு மெமரியில் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து ஒரு பேசிக்காக பார்த்த கான்செப்ட் வந்து என்னென்னா, நம்மளோட ரேமில் வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கீழே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் அண்ட் குளோபல் மெமரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரி இருக்கும். ஸோ ஸ்டாக் மெமரினா நமக்கே தெரியும். ஸோ LIFO. ஸோ லாஸ்ட்டாக வந்து புஷ் ஆகிறது வந்து ஃபஸ்ட்டாக வந்து பாப் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸில் வந்து நம்மளோட ப்ராப்ளம்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு ஸ்டாக் ஃப்ரேமில் வந்து அடுத்தடுத்து ஒரு ஃப்ரேமாக வந்து நியூவாக க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒரு ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் கால் பண்ணாலும் சரி, புது புது ஸ்டாக் ஃப்ரேமாக வந்து அந்த மெத்தட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே திரும்ப க்ரியேட் ஆகும். அதுக்குள்ளே லோக்கல் வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்கோப் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இதில் வந்து OS வந்து சம் ரிசோர்ஸ் ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணும். அந்த ரிசோர்ஸ் ஸ்பேஸ் வந்து இந்த ஸ்டாக் ஃப்ரேம் வந்து எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா, அது தாண்டி வந்து போயிடுச்சுன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து எரர் வந்து த்ரோ பண்ணும். இல்லை அந்த ப்ராப்ளம் வந்து அப்படியே நின்றும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீப் மெமரியை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஹீப் மெமரினா ஒன்றுமே இல்லை, நம்ம சி பேசிஸில் வச்சு பார்த்துருந்தோம். சி பேசிஸில் வந்து ஒரு பாயிண்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்டீஜரையே பாயிண்டர் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இந்த பாயிண்டர் பீக் வந்து நம்ம வந்து மெமரி அலோகேஷன் எம்எல்ஆக் மூலியமாக ஒரு டைனமிக் மெமரி வந்து அலோகேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஏங்கிற மெமரி வந்து இங்கே அலோகேட் பண்ணியிருந்தோம்னா அது ஸ்டாக்கில் இருக்க மெமரியே தான். இப்போ ஸ்டார் ஆம்ப்ரசன் ஏ போட்டிருந்தோம்னா அது வந்து நமக்கு ஸ்டாக்கில் இருக்க மெமரியே தான். ஸோ அப்படி நம்ம அந்த பாயிண்டர் வச்சு பண்ணியிருந்தோம்னா அதனால் நோ யூஸ். எப்படின்னா ஸ்டாக்கில் இருக்க இன்னொரு வேரியபிள், லோக்கல் வேரியபிளோ இல்லை ஏதோ ஒரு வேரியபிளோட அட்ரஸை மட்டும் நம்ம ஸ்டாக்லேருந்தே நம்ம ஒரு பாயிண்டருக்கு வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஒரு பாயிண்டரோட மெயின் வேலையே வந்து அதோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறது தான். அந்த எலமெண்ட் வந்து ஸ்டாக்லேயே இருக்கலாம், இல்லைனா வந்து இல்லை அந்த மெமரி பிளாக் வந்து ஸ்டாக்லேயே கூட இருக்கலாம், இல்லைனா அந்த மெமரி பிளாக் வந்து ஹீப்பில் இருக்கலாம். ஸோ இதுதான் 2 கான்செப்ட். ஸோ நம்ம இங்கே பண்ணியிருக்கிறது என்னென்னா, நம்ம வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எப்படின்னா நம்ம வந்து ஒரு டைப் காஸ்ட் வந்து ப்ரீவியஸாக வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து மெமரி அலோகேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ட் மெமரி வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறது வந்து நம்ம டைப் காஸ்ட் பண்ணி அதில் நம்ம இன்டீஜர் தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ மெமரி அலோகேஷனுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோன்னா, ஒரு சைஸ் ஆஃப் இன்டீஜர். எப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளாக் வந்து எனக்கு வந்து அலோகேட் ஆகும். ஒரே ஒரு இன்டீஜர் இருக்க மாட்டோம். இப்போ இங்கே வந்து எனக்கு வந்து 4 அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் ஆகும் என்னோட சிஸ்டம்க்கு. ஸோ சைஸ் ஆஃப் என்ன எனக்கு வந்து ஒரு 4 பைட் ஆஃப் மெமரி வந்து எனக்கு ஹீப்பில் வந்து அலோகேட் பண்ணும். ஸோ டைனமிக் மெமரியில் வந்து எனக்கு வந்து அலோகேட் பண்ணும். ஸோ அதோட அட்ரஸ் வந்து இங்கே 400ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு இங்கே வந்து அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து அந்த மெமரி அட்ரஸ் வந்து 400. இதை வந்து நான் வந்து பீயில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ பீயில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 400ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நான் பீயில் வந்து 10ன்னு நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா, இப்போ வந்து என்ன பண்ணால் இந்த மெமரியில் வந்து எனக்கு இங்கே வந்து 10ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? இப்படி தான் வந்து எனக்கு வந்து நடக்கும். ஓகேவா? இங்கே வந்து 10ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும் சொல்லப்போனால். இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா அடுத்து வந்து டீஅலோகேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி டைனமிக் மெமரி, ஹீப் மெமரி வந்து அலோகேட் பண்ணுறது சியில் வந்து நமக்கு நிறையா இருக்குது. ஸோ எம்எல்ஆக், சிஎல்ஆக், டிஎல்ஆக் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வந்து மெமரி எல்லாத்தையுமே அலோகேட், டைனமிக் மெமரி அலோகேட் பண்ணுற, டைனமிக் மெமரினாவே ஹீப் மெமரி தான். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கல. ஸ்டாக் மெமரி தான் வந்து ஸ்டாட்டிக் மெமரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பாயிண்டரில் வந்து நான் வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து 10ன்னு இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மெமரியை வந்து ஃப்ரீ பண்ணுறேன். ஸோ டீஅலோகேட் பண்ணுறேன். ஓகேவா? டைனமிக் மெமரியை ஹீப்பில் இருக்கிறத நான் டீஅலோகேட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரீன்னு கொடுத்து நான் சியில் வந்து ஃப்ரீன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஜாவாவில் வந்து நம்ம நல்லுன்னு அசைன் பண்ணிட்டோம்னா அது வந்து கார்பேஜ் கலெக்ஷனுக்கு வந்து போயிடும். ஓகேவா? இப்போ வந்து பி வந்து இங்கே கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த மெமரி வந்து டெலீட் ஆகிடும். ஓகேவா? இந்த மெமரி வந்து ஹீப்பில் வந்து டெலீட் ஆகிடும். இந்த மெமரி வந்து ஃப்ரீ அப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும்னா இந்த 400ங்கிறது அங்கே வந்து க்ளீன் ஆகிடும் ஹீப் மெமரியில். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ரஸே இருக்காது. ஸோ அட்ரஸ் இருக்கும், அது வந்து எப்போனா நமக்கு வந்து யூசேஜில் இருக்காது. ஓகேவா? இப்போது இது வந்து டெலீட் ஆனதுனால தான் இந்த இடத்துல நான் வந்து ரெட் கலரில் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணுறாங்க, அடுத்த லைன்லேயும் திரும்பவும் பி ஒரு வேரியபிள் வந்து கால் பண்ணுறாங்க. அந்த பாயிண்டரோட வேரியபிள் கால் பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி இன்னொரு மெமரி அலோகேஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கண்டினியூஸ் பிளாக்காக வந்து கொடுக்குறாங்க. ஸோ 20 இன்ட்டு சைஸ் ஆஃப் இன்டீஜர். இப்போனா ஒரு 20, இப்போ எப்படின்னா இது ஒரு அரே மாதிரி தான் சொல்லப்போனால். ஒரு 20
எலமெண்ட்டுக்கான ஒரு அரே அப்படி தான் இங்கே வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ சைஸ் ஆஃப் இன்ட் வந்து 4 ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா, 4 × 20னா எனக்கு வந்து சம்திங் ஒரு நம்பர் வந்து கவுண்ட் வந்து போகும். ஓகேவா, இப்போது அது வந்து ஒரு ஸ்டார்டிங். இப்போது இது வந்து சிங்கிள் இன்டீஜர் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு 4 பைட்டுக்கான மெமரியை மட்டும் கிரியேட் பண்ணும். இது வந்து இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து பர்டிகுலர் ரேஞ்சு. இப்போ 10 × 4 கொடுக்குறோம்னா என்ன வரும், 40 பைட்டா, அப்போனா அது வந்து 80 பைட் வருமா. 80 பைட் வந்து கண்டினியூஸாக வந்து நமக்கு அந்த பிளாக் வந்து எடுத்து ஸ்டார்டிங் பேஸ் அட்ரஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துரும். அந்த பேஸ் அட்ரஸ் தான் நமக்கு வந்து இந்த பாயிண்டரில் வந்து 50 அப்படின்ற மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து டைப் காஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம முன்னாடி வந்து இந்த டைப் காஸ்டிங் நம்மளோட இது வந்து வாய்ட் மெமரியாக இருக்கும். இது எப்படின்னா இந்த மெமரி ஸ்பேஸ் வந்து என்ன டைப்புன்னு அப்படின்ற மாதிரியே இருக்காது. ஸோ மெமரி மட்டும் அலோகேட் பண்ணி எடுத்து கொடுத்துரும். இப்போ நம்ம அதுக்கு வந்து என்ன ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டைப் காஸ்ட் வந்து பண்ணிப்போம். ஸோ இப்படி நான் பண்ணும்போது எனக்கு இது வந்து டீஅலோகேட் ஆகிடும். இப்போ வந்து அதே பி வந்து எனக்கு 50ங்கிற மெமரி வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல கமா போட்டு அதனால தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேவா, இந்த இடத்துல கமா போட்டிருக்கேன்னா இந்த 400 வந்து க்ளீன் ஆகிட்டு, ஸோ இந்த இடத்துல அதே பியில் வந்து இப்போ 50 அப்படின்ற ஒரு அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து சைஸ் வந்து 80 பைட்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ நான் வந்து இன்டீஜர் நான் கொடுத்தேன்னா, ஸோ இப்போ வந்து எனக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு 1ங்கிற இண்டெக்ஸ் பாஸ் பண்ணனா அது வந்து எனக்கு வந்து 4 பைட் இருக்கும். இப்போ வந்து இல்லை 0ன்னு பாஸ் பண்ணனா எனக்கு வந்து 4 பைட்டு, அடுத்து 1ன்னு பாஸ் பண்ணனா 8 பைட்டு, இந்த மாதிரி வந்து போகும். ஓகேவா, இந்த மாதிரி வந்து போகும். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்ஸாக வந்து பார்த்துக்கணும். ஸோ பேசிக்ஸாக ஓகேவா, எப்படி வந்து ஸ்டாக் அண்ட் ஹீப் மெமரி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டீப் டைவ் பண்ணுவோம். ஸோ வந்து அட்வான்ஸ்டு மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, இதில் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு சோர்ஸ் கோட் எழுதுகிறோம். ஜாவாவில் வந்து ஒரு சோர்ஸ் கோட் எழுதுகிறோமா, அந்த சோர்ஸ் கோட் வந்து டேரெக்டாக போய் ஒரு மிஷினில் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா, சி ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஒரு EXE கன்வெர்ட் ஆகுதுன்னா டேரெக்டாக போய் மெமரியில் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மிஷின் கூட கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் ஆகும். இப்போ ஜாவானா ஜாவா சி இருக்குது. ஸோ அது வந்து கம்பைல் பண்ணி நமக்கு வந்து பைட் கோடாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸர் இது எல்லாமே இன்வால்வ் ஆகும். ஓகேவா, மிஷின் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ப்ராசஸர் இன்வால்வ் ஆகும், மெமரி இன்வால்வ் ஆகும், எல்லாமே இன்வால்வ் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் போகும்போது எக்ஸிக்யூஷனுக்கு வந்து நமக்கு வந்து மெமரியில் வந்து போய் அந்த மிஷின் கோடு வந்து லோட் ஆகும். ஓகேவா, இப்போ லோட் ஆனதுக்கப்புறம் அந்த மெமரியில் இருக்க பார்ட்டிஷன் தான் நம்ம ஆல்ரெடியே பார்த்துருந்தோம். ஸோ நமக்கு வந்து கீழே வந்து அதான் மிஷின் கோடு வந்து இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் பிளாக் இருக்கும், ஹீப் பிளாக். இது வந்து ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரி. ஓகேவா, இந்த மெமரிக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து எடுத்துக்கும். ஓகேவா, இந்த மாதிரி சி ப்ரோக்ராம் தான். இந்த மாதிரி இன்ட்டு மல்டிப்ளைன்னு போட்டு இந்த மாதிரி லோக்கல் வேரியபிள்ஸ் இருக்குது. இங்கே வந்து இன்ட்டு மெயின். ஓகேவா, அப்போ வந்து மல்டிபிள் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கேருந்து ரெண்டுமே ரேங்கில் தான் இருக்குமா? ஆமாம். ஓ, அப்போ இந்த நாள் வரைக்கும் என்ன கத்தி நினச்சிட்டு இருந்தேன்? ஒன்றும் இல்லை, எனக்கு ஹீப் வந்து ரோமில் இருக்கும், ஸ்டாக் வந்து இதில் அப்படி இருக்காது. அப்படி இருக்காது. ஸோ இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, உனக்கு வந்து மெமரி எக்ஸிக்யூஷன் எல்லாமே வந்து மெமரியில் தான் கற்றுருக்கோம். அதுக்கு மெமரியும் தெரியும், ரேமில் தான் இருக்கும், ஸ்டாக்ல தான் இருக்கும், அதெல்லாம் தெரியும். பட் இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகுது எல்லாமே வந்து ரோமில் ஸ்டோர் ஆகும். ஸோ உனக்கு இன்னும் வந்து அப்படி இல்லை, உனக்கு ஸ்டாக் மெமரிக்கு ஹீப் மெமரிக்கு வந்து இன்னும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ ஸ்டாக் மெமரியை வந்து ஸ்டாக் மெமரி அலோகேஷனா, ஸ்டாக் மெமரி அலோகேஷன். ஸோ இதுதான் வந்து எஸ்எம்இ. ஓகேவா, இதை வந்து ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன்னும் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸ்டாட்டிக் மெமரி. அடுத்து வந்து ஹீப் மெமரி அலோகேஷன். ஹீப் மெமரி அலோகேஷனா, ஸோ இதுதான் வந்து எஸ்எம்ஏன்னா டிஎம்இ. ஓகேவா, டைனமிக் மெமரி அலோகேஷன். ஓகேவா, இதுதான் வந்து இப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸ்டாக் மெமரி தான் வந்து ஸ்டாட்டிக் மெமரின்னு சொல்லுவாங்க, ஹீப் மெமரி வந்து டைனமிக் மெமரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போது என்ன நடக்கும்னா, எப்படி சொல்கிறதுனா, இதை வந்து ஏன் ஸ்டாட்டிக் மெமரின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து அட் கம்பைல் டைம்னு சொல்லுவாங்கள்ல, கம்பைல் டைம்லேயே வந்து மெமரியை வந்து அலோகேட் பண்ணுவோம். இது ரெண்டாவது இருக்குல்ல, இது வந்து எஸ்எம்ஏ. ஓகேவா, எஸ்எம்ஏ இது வந்து அட் கம்பைல் டைம்லேயே வந்து மெமரி அலோகேட் பண்ணும்.
இது வந்து டிஎம்ஏ, ஓகேவா, டைனமிக் மெமரி அலோகேஷன். இது வந்து ரன் டைம், ஓகேவா. ஒரு எக்ஸிக்யூஷன் வந்து கோட் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ தான் வந்து எத்தனை மெமரியை வந்து வேணுமோ அந்த மெமரியை வந்து எடுத்து டைனமிக்காக கொடுக்கும். ஸோ இப்போ உனக்கு ஒரு கொஷின் வரலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து மெமரிக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது வந்து எப்படின்னா கம்பைல் ஆகும்போது எனக்கு வந்து உனக்கு இங்கே நல்லாவே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வரும் பாரு. இந்த இடத்துல நான் உனக்கு கிளியராக ஈஸியாக சொல்கிறேன் பாரு. நம்ம ஒரு கோடு எழுதியிருக்கோம். இந்த ஸ்டாட்டிக் மெமரினா இப்போ கம்பைல் டைம்னு சொன்னோன்னா இங்கே வந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகுதுல்ல, இதுதானே கம்பைலேஷனு. ஸோ இப்போ இந்த டைம்லேயே வந்து எனக்கு வந்து மெமரி அலோகேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது நான் சொல்கிறது. ஆனால் அப்படி இல்லை. அட் கம்பைல் டைமுங்கிறது வந்து எதனால் சொல்லுவாங்கன்னா, நீ இன்னும் கிளியராகவே புரிஞ்சுக்கல. அட் கம்பைல் டைம்னா கம்பைல் பில்டு இது எல்லாத்தையுமே விட்டுரு. இது காமனான சினாரியோன்னு எடுத்துக்கோ. பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறது. பைட் கோடாக கன்வெர்ட் ஆகும்போது எனக்கு வந்து மெமரி அலோகேட் ஆகாது. சரி, ஓகேவா. மெமரி அலோகேட் ஆகாதுன்னு சொல்கிறேன். ஆனால் வந்து ஏன் வந்து அதை வந்து கம்பைல் டைமில் மெமரி அலோகேட் ஆகுது, ஏன் வந்து கம்பைல் டைமில் அது மெமரி வந்து அலோகேட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு நீ எனக்கு கொஷின் பண்ணலாம், ஓகேவா. அது என்ன கேஸ்னால் அது எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, எனக்கு கம்பைல் ஆகும்போது எப்படி இருந்தாலும் இந்த எஸ்எம்ஏவும் என்ன தெரியுமா நடக்கும், இந்த கோடு வந்து மெமரியில் லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு இந்தந்த ஸ்டாட்டிக் மெமரி வந்து இந்தந்த ரீஜியனில் வந்து ஸ்டாக்கில் வந்து இந்த மெமரியை வந்து இந்த மெமரி அட்ரஸ் வந்து எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் மெமரியில் லோட் பண்ணதுக்கப்புறம் தான் அது நடக்கும். ஸ்டாக் மெமரியாக இருந்தாலும் ஸ்டாட்டிக் மெமரியாக இருந்தாலும் என்ன தெரியுமா நடக்கும், நான் இந்த கோடை அங்கே மெமரியில் லோட் பண்ணுறேன்னா லோட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக்கில் போயிடுச்சுன்னா ஸ்டாக்குக்குள்ளே இப்போ முன்னாடி நான் சொன்னது எப்படி இருக்கும், இப்போ கம்பைலேஷன் நடந்துச்சுன்னா எனக்கு வந்து ஸ்டாக்குள்ளே அதுக்கான மெமரி வந்து அலோகேட் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி, ஓகேவா. ஆனால் அப்படி நடக்காது. ஸ்டாட்டிக் மெமரி என்ன நடக்கும்னா, இங்கே கோடு வந்து மெமரியில் லோட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாக்குக்குள்ளே எப்போ ரன் ஆகுதோ அப்போ தான் வந்து மெமரி அதுக்கு அலோகேட் பண்ணும் ஸ்டாக்குக்குள்ளே, ஓகேவா. அது ஸ்டாக் எக்ஸிக்யூஷன் அப்போ தான் ஸ்டாக் மெமரி ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா தான் ஸ்டாக் மெமரி ஹீப் மெமரி இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி ஸோ ஸ்டாக் மெமரியில் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப தான் நமக்கு அந்த மெமரி வந்து அலோகேட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட் கம்பைல் டைம்னு மென்ஷன் பண்ணுறாங்கல்ல, இது ஏன் தெரியுமா, இது வந்து இந்த ரன் டைம் நடக்குதுல்ல ஸ்டாட்டிக் மெமரி. இப்போ நான் சொன்ன சினாரியோ படி இந்த ஸ்டாட்டிக் மெமரியும் இந்த ரன் டைம் நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும், ஓகேவா. ரன் டைம் எப்படி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது இப்போ எம்எல்ஆர் கொடுக்குறேன்னா இத்தனை இவ்வளோ டைனமிக் மெமரி வந்து எனக்கு வேணும்னா ஹீப்பில் போய் எனக்கு அலோகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பேஸ் அட்ரஸ் கொடுக்குது, அதே மாதிரி தான் ஸ்டாக்கும் பண்ணும், ஓகேவா. ஆனால் வந்து இந்த அட் கம்பைல் டைம்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து மிஷின் கூட கன்வெர்ட் ஆகுதுல்ல, மிஷின் கூட கன்வெர்ட் ஆகும்போது அது வந்து ஸ்டாட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணும், ஓகேவா. இன்ட்டுன்னா எனக்கு 4 பைட்டு, ஃப்ளோட்டுன்னா எனக்கு 4 பைட்டு அப்படிங்கிறத அது வந்து மெமரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடும். கம்பைல் டைம்லேயே அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும் ஃபிக்ஸ்டு சைஸ். ஸ்டாக் இல்லை, இன்டீஜர்னா இப்போ நம்ம வந்து 64 பிட்டு 32 பிட் கம்பைலர்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ இன்ட்டுக்குன்னா 32 பிட் கம்பைலரில் வந்து நமக்கு அந்த சைஸ் வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியுதுல்ல. ஸோ இப்போ வந்து கம்பைல் பண்ணும்போது தெரியும் இன்டீஜருக்கு வந்து 2 பைட் தான் கொடுக்கணும், இன்டீஜர்னா இந்த 64 பிட் கம்பைலராக இருந்தால் 4 பைட் கொடுக்கணும் அப்படின்னு தெரியுதுல்ல. அது வந்து எப்போ நடக்கும்னா கோடு வந்து கம்பைல் ஆகும்போது அது ஃபிக்ஸ் பண்ணிடும், அந்த பைட் கோடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். இன்டீஜர்னா இதுக்கு வந்து 4 பைட்டு, ஃப்ளோட்டுன்னா 4 பைட்டு, டபுளுன்னா 8 பைட்டு அப்படிங்கிறத அதோட சைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். புரியுதா, நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த சைஸ் வந்து இந்த டேட்டா டைப்புக்கு இதுதான் ஃபிக்ஸ்டு சைஸுங்கிறத வந்து அந்த மிஷின் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அது வந்து கம்பைலேஷன் அப்போ நடக்கும், ஓகேவா. கம்பைல் பண்ணும்போது இந்த டேட்டா டைப் வந்து இதுதான் ஃபிக்ஸ்டு சைஸுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அதை தான் வந்து அட் கம்பைல் டைம்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ஓகேவா. மெமரி எங்கே ஃபிக்ஸ் பண்ணும்? ஐயோ கார்த்தி, நான் சொல்கிற வருது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இன்னமும். இப்போ எப்படி சொல்கிறதுனா மெமரி வந்து ஃபிக்ஸ் பண்ணாது. இப்போ எப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்கெலிட்டன் கொடுக்குற மாதிரி இது வந்து இவ்வளோ பெரிய கண்டெய்னர் வந்து வச்சுக்கோம். இந்த கண்டெய்னருக்கான இந்த கண்டெய்னர் கத்தி இன்னும் நீ வந்து கன்ஃபியூஸ் பண்ணாத, நான் உனக்கு கிளியராக சொல்கிறேன் இரு. இப்போ இந்த மிஷின் லெவல் கோட் இருக்குல்ல, அந்த பைட் கோடில் தான் இருக்கும், ஓகேவா. இதுக்கு வந்து இவ்வளோ மெமரி அப்படின்ற மாதிரி பைட் கோடுன்னு சொல்ல முடியாது. அந்த மிஷினுக்கு போய் அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி
அந்த கம்பைலேஷன் நடக்கும்ல, அப்போ வந்து அந்த ப்ராசஸர் அந்த மெமரி எல்லாமே சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா? அது ஃபிக்ஸ் பண்ணால் தான் இந்த இன்டிஜர். இப்போ நான் வந்து பழைய கம்ப்யூட்டரில் போட்டு என்னோடய ஜாவா கோடு தான் கத்தி ரன் பண்ணுறேன். ஸோ அப்போனா வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணும், 32 பிட். அது வந்து 32 பிட் கம்பைலராக இருக்கலாம். ஓகேவா? அப்படிங்கும்போது நான் சேம் ஜாவா ப்ரோக்ராம் தான் அந்த சிஸ்டமில் போட்டு ரன் பண்ணும்போது அது வந்து கம்பைலேஷன் நடக்கும் போது இன்டீஜருக்கு 2 பைட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணும். கரெக்டா? அது என் கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணும், இன்டீஜருக்கு வந்து 4 பைட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணும். புரியுதா? அதை தான் வந்து அது வந்து கம்பைல் டைமில் அது ஃபிக்ஸ் பண்ணும். கம்பைலர் ஜாவானா ஜாவா சி வந்து பண்ணும். ஆமாம், கம்பைலர் தான் வந்து அட்ரஸ் இருக்காது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எப்படின்னா இது வந்து எப்படின்னா இதுக்கு இவ்வளோதான் ஃபிக்ஸ்டு மெமரி அப்படின்றது வந்து அதை சொல்லும் கார்த்தி, அவ்வளோதான். அதை தாண்டி வந்து மெமரியே அலோகேட் பண்ணாது. தெளிவாக புரியுதா? இந்த கம்பைலர் கிட்ட நான் ஒரு கோடை கொடுக்குறேன்னா அந்த கம்பைலர் வந்து அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி வந்து கம்பைல் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இன்டீஜர்னா இதுக்கு வந்து 2 பைட்டு, ஃப்ளோட்டுனா 4 பைட்டு அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ எப்படின்னா அந்த ஒரு ஃபிக்ஸ்டு சைஸை வந்து அது ப்ரீடிஃபைன் பண்ணதில்ல, அதுதான் வந்து இங்கே கம்பைல் டைமில் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நான் கோடை நான் வேறு மிஷினில் போட்டு ரன் பண்ணுறேன்னா அது கம்பைல் பண்ணும்போது அந்த மிஷினோட ஆர்கிடெக்சர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் மெமரி அலோகேட் பண்ணும். ஆனால் வந்து அந்த மெமரி அலோகேட் பண்ணுறது வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு ஃபிக்ஸ்டு சைஸில் தான் நான் அலோகேட் பண்ணும். அது எப்படி டைனமிக்காக அலோகேட் பண்ணும். இன்டீஜருக்கு வந்து நீ 4 பைட்டு எடுத்துக்கோ இல்லைனா 8 பைட்டு எடுத்துக்கோ அப்படின்னு நான் அலோகேட் பண்ணும். ஃபிக்ஸ்டு சைஸில் தான் நான் வந்து அலோகேட் பண்ணும். ஃபிக்ஸ்டு சைஸ்னால் அப்போ எங்கே இருக்கும், ஸ்டாக்கில் தானே இருக்கும். கரெக்டா? புரியுதா? இப்போ புரியுதா? கம்பைல் டைம்னு சொல்கிறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்பைல் டைமில் இந்த டேட்டா டைப்புக்கு வந்து இவ்வளோ சைஸ்ன்னு அது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? சைஸுன்னு சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த 2 பைட்டு 4 பைட்டு இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த மெமரியில் போய் ஒரு பிளாக் ஆஃப் மெமரியை வந்து அலோகேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? மெமரியை அலோகேட் பண்ணியிருக்காரு, இவ்வளோ சைஸுன்னு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம். அது எப்போ ஸ்டாக் ஃப்ரேமுக்குள்ளே போகுதோ அப்போ வந்து அது வந்து இந்த ஃபிக்ஸ்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மெமரி வந்து அலோகேட் பண்ணிவிடும் ஸ்டாக்குள்ளே. கிளியரா? புரியுதாண்ணா? இப்போ போகிற டைனமிக் மெமரி அலோகேஷன் சொல்கிற மாதிரி டைனமிக் மெமரி அலோகேஷன் வந்து ரன் டைம். ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு ஸ்டாக் ஃப்ரேம்லேருந்து ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோ ஒரு கோடு. இப்போ நான் எம்எல்ஆக் போட்டிருக்கேன்னா அப்போ வந்து அது ஹீப்புக்கு போகும். ஹீப்புக்கு போய் என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை அலோகேட் பண்ணும். ஓகேவா? ஓகேவா? இருக்காச்சு ஒரு நிமிஷம். ஓகேவா? இப்போ வந்து ரன் டைம்னா என்ன பண்ணணும்னா நமக்கு ரன் டைமில் வந்து ஸ்டாக் ஃப்ரேமில் வந்து ரன் ஆகும். ஓகேவா? இப்போ டைனமிக் மெமரி அலோகேஷன்னா இப்போ போய் ஹீப்பில் வந்து ஒரு மெமரியை வந்து அலோகேட் பண்ணி ரன் டைமில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இது வந்து நார்மல் சினாரியோ தான். ஆனால் வந்து ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷனும் ரன் டைமில் தான் நடக்கும். ஓகேவா? ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு ஸ்டாக் ஃப்ரேமில் ஒரு ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகும்போது தான் அது ஸ்டாக்குக்குள்ளே ஒரு மெமரி அலோகேட் பண்ணும். ஆனால் ஒரு மெமரி அலோகேட் பண்ணுதுன்னா அது ஒரு ஸ்டாக்குனாலும் நம்ம ஃபிக்ஸ்டு மெமரி தான் அலோகேட் பண்ணணும். கரெக்டாக? அப்போனா வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மெமரி அலோகேட் பண்ணும்போது இவ்வளோ தான் ஃபிக்ஸ்டு மெமரி வேணுங்கிறது வந்து இப்போ இன்டீஜருக்கு வந்து 4 பைட்டு வந்து அலோகேட் பண்ணுங்கிறது வந்து அதுக்கு எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. டைனமிக் மெமரினா நம்ம கொடுக்குற சைஸ்க்கு வந்து ஹீப்பில் போய் அலோகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸ்டாக் மெமரினா அதுவும் ரன் டைமில் தான் மெமரியை வந்து அலோகேட் பண்ணும். ஆனால் வந்து அது கம்பைல் டைம் அப்போ ஒரு இன்டீஜர் வந்து அது ரெஃபரன்ஸில் வந்து வச்சுக்கிற மாதிரி இந்த டேட்டா டைப்னால் இது வந்து 4 பைட்டு வந்து எடுக்கும், இது வந்து 2 பைட் எடுக்கும் அப்படின்றது வந்து ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சுக்கும். கம்பைல் டைமில் சைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் ரன் டைமில் ஸ்டாக் ஃப்ரேம் க்ரியேட் ஆகும்போது ஸ்டாக்கில் வந்து அவ்வளோ ஃபிக்ஸ்டு மெமரி வந்து அலோகேட் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து நமக்கு ஸ்டாக் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு சியில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக டீஅலோகேட் பண்ணிடும். ஓகேவா? நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. ஹீப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டைனமிக்காக அலோகேட் பண்ணுறதுனால நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம மேனுவலாக வந்து ஃப்ரீ யூஸ் பண்ணி டீஅலோகேட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அது ஏன் வந்து கம்பைல் டைம் ரன் டைம்னு சொல்கிறாங்கன்னு. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். எப்படின்னா கம்பைல் டைம் அப்போயே நமக்கு வந்து மெமரியில் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகிடுது அப்படின்ற மாதிரி. நான் கோடு கம்பைல் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு வந்து மெமரி அலோகேட் ஆகிடுச்சுன்னா அந்த கோடை நான் ரன் பண்ணலன்னா அப்போ அந்த மெமரி வந்து வேஸ்ட்டு தானே, யூஸே இல்லையே. என்ன ஆச்சுன்னா ஒரு ப்ராசஸ் நடக்குதுனாவே இப்போ
கம்பைல் பண்ணுறதுக்கே வந்து மெமரி வேணும் ஆமாம். அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து அப்படி மட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை. ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு 10 ஜாவா ப்ரோக்ராம் எடுத்து எல்லாத்தையுமே வந்து ஜாவா சீக் போட்டு கம்பைல் பண்ணி வச்சுன்னா எனக்கு மெமரி யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்குங்க. நான் ரன்னே பண்ணல, ஆனால் வந்து மெமரி யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல அது அது எப்படி அது ஒரு கரெக்டான சினாரியோவே இல்லை. புரியுதா? ஆனால் வந்து அதை கம்பைல் டைம்ல சொல்கிறாங்கன்னா அது வந்து சைஸை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும். இவ்வளோதான் வந்து மெமரியில் இவ்வளோ சைஸ். ஆமாம், இப்படி தான் வந்து பழங்காலத்து கான்செப்ட்லாம் இருக்குது கார்த்தி. அது கம்பைல் டைம்னு சொல்கிறாங்கன்னா அது கம்பைல் டைம்லாம் மெமரி வந்து அலோகேட் பண்ணாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நீ புதுசாக கற்றுருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை வந்து அட்வான்ஸ்டு மெமரி அலோகேஷனை வந்து இன்க்ளூட் பண்ணேன். ஓகேவா? இது வந்து நம்ம நார்மலாக பார்த்தது தான். ஸோ ஸ்டாக் ஃப்ரேம் வந்து மெமரி ஸ்டாக் வந்து நமக்கே தெரியும் இந்த மாதிரி வந்து கிரியேட் ஆகும். இப்போ லோக்கல் வேரியபிள் ஒன்று கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்டாக் ஃப்ரேமில் N1 N2ன்னு. இப்போ N1 N2 இந்த ரெண்டு டைம் இப்படி கிரியேட் ஆகும்போது தான் நமக்கு வந்து ஸ்டாக் ஃப்ரேமுக்குள்ளே ஒரு மெமரி வந்து அலோகேட் பண்ணி இது கொடுக்கும். அது வரைக்கும் அதை அலோகேட் பண்ணாது. ஓகேவா? இதுதான் இது. அடுத்து வந்து டைனமிக் மெமரி. ஓகேவா? இதுதான் வந்து ஹீப் மெமரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த எம்எல்ஆக். ஓகேவா? எம்எல்ஆக் கான்செப்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அலோகேட் பண்ணுறேன். ஸோ சைஸ் ஆஃப் இன்ட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு அட்ரஸில் போய் ஹீப் மெமரி வந்து 4 பைட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணி எடுத்து வந்து கொடுக்கும். அதோட ரெஃபரன்ஸ் தான் நான் பாயிண்டரில் நான் வச்சுருப்பேன். ஓகேவா? அந்த அட்ரஸை 200ன்னு இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து அதில் வந்து 100ன்னு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஓகேவா? 100ன்னு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். இங்கே வந்து அவங்க ஃபில் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இப்போ எப்படின்னா 2 பிளாக் இப்போ இங்கே வந்து எம்எல்ஆக் கிரியேட் பண்ணுறாங்களா, இன்னொரு எம்எல்ஆக்கு இங்கே வந்து கிரியேட் ஆகுது. இதுக்கான இது வந்து 48. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வேல்யூ வந்து 9 அசைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போது இங்கே முன்னாடி ஃப்ரீ பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இந்த பாயிண்டர் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ ப்ரீவியஸாக எப்படி இருக்கும்னா இங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கும். பாயிண்ட் பண்ணி எனக்கு வந்து 100ன்னு வேல்யூ வந்துருக்கும். இப்போ எப்போ இந்த ஃப்ரீ யூஸ் பண்ணாங்களோ அப்போ வந்து இந்த லைன் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குல்ல, அது வந்து ரிமூவ் ஆகிடுற மாதிரி. ஓகேவா? அதை வந்து பாயிண்ட் பண்ணாது, அதை வந்து டீஅலோகேட் பண்ணிவிடும். அதில் இருக்க வேல்யூவும் ரிமூவ் பண்ணிவிடும். ஓகேவா? ஆனால் இந்த அட்ரஸ் வந்து எப்போவுமே காமனாக இருக்கும் கார்த்தி. ஓகேவா? அட்ரஸுங்கிறது ஹீப் மெமரியாக இருந்தாலும் சரி, ஸ்டாக் மெமரியாக இருந்தாலும் சரி, சம் ரேண்டம் அட்ரஸ் வந்து அதுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம இந்த அட்ரஸ் வந்து இப்போ நம்ம வந்து 64 பிட்டுன்னா 64 பிட் கம்பைலரா 64 பிட் கம்பைலர்னால் நமக்கு வந்து ஒரு அது எப்படி சொல்லுவாங்க, 64 பிட் கம்பைலர்னால் 64 பிளாக் ஆஃப் இது வந்து இருக்கும். ஹலோ இப்போ எப்படின்னா நம்ம இந்த 64 பிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, 64 பிட் கம்பைலர், 32 பிட் கம்பைலர்னு. இப்போ எப்படின்னா அந்த ஒரு பிளாக் ஆஃப் மெமரி, நிறைய பிளாக் ஆஃப் மெமரி இருக்கும். அது எப்படின்னா கண்டினியூஸாக 64 பிட்டு வந்து அது வந்து யூசேஜ் பண்ணும். ஒரு பிளாக்காக இருக்கும். அந்த ஒரு பிளாக்கில் வந்து 64 பிட் இருக்கும். இதே 32 பிட் கம்பைலர்னால் 32 பிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸ் வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி மெமரி இருக்கும், மெமரி அலோகேஷன். ஸோ அந்த மெமரிக்கு ஏற்ற மாதிரி தானே நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் கொடுப்பாங்க. அதனால தான் வந்து 32 பிட்னா இன்டீஜருக்கு வந்து 2 பைட்டு, 64 பிட்னா நமக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி மேத்தமெட்டிக்கல் இது பண்ணி ஸோ இன்டீஜருக்கு வந்து 4 பைட் அப்படின்ற மாதிரி வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது நம்ம வந்து மெமரி வந்து எப்படி 64 பிட் 32 பிட் வந்து இன்னும் வந்து இன்டெப்த்தாக விஷுவலாக நம்ம பார்த்தோம்னா புரியும். ஸோ நம்ம அந்தளவுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ வந்து எப்படின்னா இந்த மாதிரி மெமரி வந்து ஒரு பிட்டுக்குள்ளே ஒரு மெமரி பிளாக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த அட்ரஸ்ஸு. ஓகேவா? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி எக்ஸட்ரா 64 பிட்னா அதோட மேக்ஸ் லெவல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ எப்படின்னா அந்த மெமரி வந்து கண்டினியூஸாக அங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ எப்படின்னா எங்கே ஃப்ரீயாக இருக்கும் அங்கே போய் இந்த எம்எல்ஆக்கு வந்து அந்த கண்டினியூஸ் ரீஜன் வந்து அலோகேட் பண்ணி நமக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேவா? இதுதான் நடக்கும். ஓகேவா? நம்ம ஃப்ரீ யூஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும்னா அதுக்குள்ளே இருக்க வேல்யூ வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த மெமரி வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு நமக்கு அந்த பாயிண்டர் வந்து டீஅலோகேட் ஆகிடும். ஓகேவா? அதை வந்து அந்த மெமரி வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காது. ஓகேவா? இதுதான் ஃப்ரீ யூஸ் பண்ணால் நடக்கும். ஸோ இப்போ வந்து இன்னொரு எம்எல்ஆக் போட்டோன்னா இன்னொரு மெமரி வந்து அது பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மெமரி பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது வந்து டீஅலோகேட் பண்ணி இங்கே வந்து பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நடக்கும். ஓகேவா? இது வந்து ரேண்டமாக நடக்கும். ஓகேவா? எங்கே மெமரி இருக்கோ அங்கே போய் அது வந்து ஒரு பிளாக்கை வந்து மெமரி ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணி நம்ம கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணி நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஓகேவா?
இந்த டைனமிக் மெமரி அலோகேஷனில் இருக்க கான்செப்ட் தான் சியில் இது எல்லாமே. எம்எல்ஆக்கு, சிஎல்ஆக்கு, ரியலாக்கு ஃப்ரீ யூஸ் பண்ணி நம்ம வந்து டீஅலோகேட் பண்ணிடுவோம். ஓகேவா, இந்த கான்செப்ட் எல்லாம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு செஷன்லேயே டைனமிக் மெமரி அலோகேஷன் சின்னு பார்க்கலாம். ஓகேவா. இப்போ வந்து கம்பேரிசன். ஸோ சிக்கும் ஜாவாக்கும். ஓகேவா, இதுதான் வந்து மெயின் பார்ட். ஸோ நம்ம 2 லாங்குவேஜ் பேஸ்டு வந்து பார்க்குறோம். ஓகேவா, இப்போ வந்து 2 லாங்குவேஜ்லேயும் வந்து எது வந்து ஸ்டாக் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகுது, எது வந்து ஹீப் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் இந்த கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சி லாங்குவேஜ் வந்து பார்ப்போம். சி லாங்குவேஜில் எல்லா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பும் வந்து ஸ்டாக் மெமரியில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரி, டபுள் எல்லாமே. ஓகேவா, அதுக்கப்புறம் லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணுவோம்ல, இது எல்லாமே வந்து ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸு, இந்த மெத்தட் கால் ஸ்டாக்கு, இது எல்லாமே வந்து ஸ்டாக் மெமரி தான். ஸோ மெத்தட் கால் ஸ்டாக்னா இந்த மாதிரி தான். இங்கேருந்து நான் மல்டிபிள்னு ஒரு மெத்தட் கால் பண்ணேன்னா இந்த மல்டிபிள்ங்கிற மெத்தடுக்கான ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் இருக்குல்ல. ஓகேவா, அது எல்லாமே ஸ்டாக் ஃப்ரேமில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாயிண்டர்ஸ். ஓகேவா, பாயிண்டர்ஸ்னால் என்னென்னா அந்த பாயிண்டர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்ல. இப்போ இந்த பாயிண்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்டீஜர் இசட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா இந்த இசட்டுங்கிறது ஸ்டாக் ஃப்ரேமில் தான் க்ரியேட் ஆகிருக்கும். இசட் வந்து ஒரு இன்டீஜர், எப்படின்னா இன்டீஜர் பாயிண்டர். ஓகேவா, இன்டீஜர் பாயிண்டர்னா நான் அப்போ ஷோ பண்ணல, இந்த பாயிண்டருக்குன்னு தனி ஒரு மெமரி அட்ரஸ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த மெமரி அட்ரஸ் எங்கே க்ரியேட் ஆகும்னா ஸ்டாக்கில் தான் க்ரியேட் ஆகும். அது ஹோல்ட் பண்ணியிருக்க வேல்யூ தான் வந்து ஒரு ஹீப் மெமரியோட அட்ரஸ், இல்லைனா அது ஒரு ஸ்டாக் மெமரியோட அட்ரஸாக கூட இருக்கலாம். ஓகேவா, ஆனால் பாயிண்டர் ஹோல்ட் பண்ண வேண்டியது ஒரு அட்ரஸ் மட்டும்தான் அது ஹோல்ட் பண்ணும். ஓகேவா, அட்ரஸை தான் நம்ம வந்து அதோட வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த அட்ரஸ் வந்து ஸ்டாக் மெமரியில் இருக்க ஒரு வேரியபிளாக கூட இருக்கலாம், இல்லைனா அந்த மெமரி பிளாக் வந்து ஸ்டாக் மெமரியில் கூட இருக்கலாம், இல்லைனா ஹீப் மெமரியில் கூட இருக்கலாம். அது எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேவா, இப்போ அதை தான் இங்கே சொல்லுவாங்க, அந்த பாயிண்டர் வந்து ஸ்டாக்கில் தான் இருக்கும், பட் ஆனால் வந்து அது பாயிண்ட் பண்ணுறது வந்து ஹீப் மெமரியில் வந்து பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த சியில் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ், இதுவும் வந்து ஸ்டாக்கில் தான் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, இது வந்து நமக்கு அந்த ஓவர்ஃப்ளோ கான்செப்ட். ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து அந்த எரர் கண்டிஷன் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அந்த ஸ்டாக் ஃப்ரேம் வந்து பியாண்ட் த மெமரி தாண்டி போகும்போது அதுக்கப்புறம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வரும். அதுக்கப்புறம் வந்து ரிகர்ஷன் ஸ்டாக் ஃப்ரேம்ஸ். ஓகேவா, இதுவும் வந்து எல்லாமே திரும்ப அந்த ரிகர்ஷன் நடக்கும்ல, திரும்ப இங்கே நடக்கிறது. ஸோ இங்கே நான் வந்து போட்டிருக்கேன் பாரு, எக்ஸாம்பிள்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இல்லை இது மாதிரிலாம் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸோ ஹீப் மெமரியில் வந்து என்னென்ன ஸ்டோர் ஆகும்னா சியில் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி தான் எம்எல்ஆக்கு, சிஎல்ஆக்கு, ரியலாக்கு, இது மூணுமே வந்து டைனமிக் மெமரியில் வந்து வந்துடும். ஹீப் மெமரியில் வந்து போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இதோட மெமரி டீஅலோகேஷன் வந்து ஃப்ரீங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. நார்மல் ஸ்ட்ரக்சர் நம்ம க்ரியேட் பண்ணோம்னா என்ன நடக்கும், அது வந்து ஸ்டாக் ஃப்ரேமில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம வந்து ஒரு டைனமிக் மெமரி வந்து க்ரியேட் பண்ணலாம்ல, எம்எல்ஆக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே எம்எல்ஆக் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து டைனமிக் அலோகேட்டட் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஹீப் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து டைனமிக் ஸ்ட்ரிங்ஸு. ஸோ அதே தான் இந்த மேலே சொன்ன அதே கான்செப்ட் தான், எம்எல்ஆக்கு, சிஎல்ஆக்கு, ரியலாக். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வந்து இன்டீஜரில் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்டீஜர்னே நம்ம மைண்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அது வந்து இன்டீஜருக்கு மட்டும் இல்லை, எல்லா டேட்டா டைப்புமே வந்து பொருந்தும். ஓகேவா, அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறம் சம் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ லிங்க் லிஸ்ட்டு, இந்த மாதிரி ட்ரீஸ், இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் இல்லை, அது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம்ல. ஸோ அது எல்லாமே இதை யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுவோம், அது இது பண்ணி க்ரியேட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் அந்த கான்செப்ட்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ண. ஸோ அது இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ஜாவாவில் வந்து சேம் இதே மாதிரி தான், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாமே ஸ்டாக் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இதில் டவுட்டே இல்லை. இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரு, பூலியனு, டபுள், பைட்டு, ஷார்ட்டு, லாங் எல்லாமே வந்து ஸ்டாக் மெமரியில் தான் க்ரியேட் ஆகும். ஸ்டாக் மெமரியில் தான் அலோகேட் ஆகும். ஓகேவா, மெமரி அலோகேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் லோக்கல் வேரியபிள். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து அதுவும் வந்து ஸ்டாக் மெமரி தான். ஸோ அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸு, ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ எப்படின்னா காருங்கிற ஒரு கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா, இப்போ நியூ கார்னு போட்டு அந்த கார்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கொடுப்பேன்ல, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு வந்து ஸ்டாக்கில் தான் ஸ்டோர் ஆகும். ஆனால் இங்கே நான் பாயிண்டர் நான் சொன்னல, இதே கான்செப்ட் தான். இப்போது ஆப்ஜெக்ட் வந்து நியூன்னு போட்டு க்ரியேட் பண்ணுவேன், அது வந்து எனக்கு இங்கே இருக்கும், எங்கே இருக்கும், ஹீப் மெமரியில் இருக்கும். ஆனால் வந்து அந்த ரெஃபரன்ஸை பாயிண்ட் பண்ணுறது ஸ்டாக் மெமரியில் தானே. அந்த எப்படியா இருந்தாலும் அந்த ஸ்டாக்
அந்த ஸ்டாக்னா எப்படி அந்த எக்ஸிக்யூஷன் நடக்கணும்னா அந்த ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே அது அங்கேருந்து எங்கேயாவது ஒரு டைனமிக் மெமரியாச்சும் பாயிண்ட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா ஸ்டாக் ஃப்ரேமில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். கரெக்டா? ஓகேவா? அதுதான் இப்போ ரெஃபரன்ஸ் எல்லாமே அதோட ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்க வந்து ஹீப் மெமரி தான். அதோட ரெஃபரன்ஸை மட்டும் இங்கே ஸ்டாக்கில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டாக் ஃப்ரேமும் எக்ஸிக்யூட் ஆகும்போது அதோட மெமரி வந்து இருக்கணும். அதோட ரெஃபரன்ஸ்லாம் நமக்கு இருந்தால் தான் அந்த ரெஃபரன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகி அடுத்து வந்து அது அந்த ஸ்டாக் ஃப்ரேம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அடுத்த ஸ்டாக் ஃப்ரேமுக்கு வந்து போகணும். ஓகேவா? அடுத்து வந்து ஃபங்க்ஷன்ஸோட பேராமீட்டர்ஸ். ஓகேவா? இதுவும் ஸ்டாக் மெமரி தான். அடுத்து வந்து அங்கே சொன்ன மாதிரி தான் இங்கேயும் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மெத்தட் கால் ஸ்டாக் ஃப்ரம். ஸோ அந்த கண்டினியூஸாக அந்த ரிகர்ஷன் கால் தான் இங்கே சொல்லியிருக்காது. ஸோ இப்போ பாரு இதில் வந்து மெயின் கான்செப்ட் வந்து அடுத்து வந்து ஹீப் மெமரி. ஜாவாவில் ஹீப் மெமரினா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹீப் மெமரியில் தான் கட்டி ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கு, இந்த நியூ இன்ட்டு, நியூன்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம்ல, நியூன்னு யூஸ் பண்ணுறோம்னாவே அது எல்லாமே ஹீப் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும் ஜாவாவை பொறுத்த வரைக்கும். என்ன கருதி? ஸோ ஆமாம், இங்கே வந்து எம்எல்ஆக்ஸ் எலாக் ரியலாக் எப்படியோ அங்கே வந்து நியூ. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். ஓகேவா? ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னது? ஒரு கிளாஸோட இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? அந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஹீப் மெமரியில் தான் இருக்கும். ஓகேவா? அது கிளியராக புரிஞ்சுக்கோ. கிளாஸ் இருக்குது, கிளாஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். அது எப்போவுமே வந்து மெமரி அலோகேட் பண்ணுது. அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? யூஸ் பண்ணுறோம்னா இன்ஸ்டன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். இன்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம்னா அது என்னது? ஆப்ஜெக்ட். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து எனக்கு ஹீப் மெமரியில் இருக்கும். அந்த ஹீப் மெமரியில் வந்து ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை தான் நம்ம வந்து ஸ்டாக் மெமரியில் எடுத்துப்போம். கிளியர் தானேப்பா? புரியுதா? இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே வந்துடும் கார்த்தி. இந்த மாதிரி ஜாவாவில் இருக்க கலெக்ஷன்ஸில் வந்து ஒரு கிளாஸில் நம்ம நார்மலாக வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணுவோமா, ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் வந்து ஸ்ட்ரிங் பஃபரு, இது மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே ஸ்ட்ரிங் பில்டர் எல்லாமே இன்ட்டிலேருந்து நம்ம இந்த ராப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான். ஸோ ஆப்ஜெக்ட்னாவே அது ஹீப் மெமரி தான். என்ன கருத்தி? புரியல. ஆமாம், ஆப்ஜெக்ட்னு வந்துட்டாவே அது வந்து ஹீப் மெமரி. ஓகேவா? நீ சிஆ இருந்தாலும் சரி, ஜாவா இருந்தாலும் சரி. அதெல்லாம் புரியுது. ஆப்ஜெக்ட் இருக்குது, கார்பேஜ் கலெக்ஷன் ஆடு, ஸ்ட்ரிங் டேட்டா ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் புரியுது. அந்த ஆப்ஜெக்ட் ஃபீல்ட்னு போட்டுருக்கல, நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் தட் ரிசைட்ஸ் இன் தி ஹீப் ஃபீல்ட் ஆஃப் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. ஆப்ஜெக்ட் ஃபீல்ட்ஸ்னா ஆப்ஜெக்ட் ஃபீல்டுனா ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே டேட்டா இருக்குல்ல. இது எப்படின்னா கருத்தி அப்படியே வந்து எப்படி சொல்கிறதுனா ப்ராப்பர்ட்டிஸ் தான். அது எப்படின்னா இப்படி போகும், இங்கேருந்து ஹீப்புக்கு போகும், ஹீப்பு ஸ்டாக்கு இப்படி தான் ரிகர்சிவாக போயிட்டுருக்கும். இப்படி தான் உள்ளே நடக்கும் சொல்லப்போனால். அது வந்து எப்படின்னா இப்போ நான் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபீல்ட்ஸ், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன், நான் க்ரியேட் பண்ண ஒரு கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோவ, அதுக்குள்ளே வந்து லோக்கல் வேரியபிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீ அதை வந்து அதை நீ வந்து என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? ஸோ க்ரியேட் ஆகிறது ஹீப்பில் தான் க்ரியேட் ஆகுது. அப்படிங்கும்போது வந்து அது எப்படி வந்து லோக்கல் வேரியபிள்னாலும் ஸ்டாக்குன்னு தான் சொன்னாங்க. அப்போலாம் வந்து அந்த என்டையர் கிளாஸையும் வந்து எனக்கு ஹீப்பில் தானே க்ரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி டவுட் வரும். ஸோ அது எப்படின்னா எல்லாமே லிங்க் ஆகி தான் கிடத்திருக்கும். ஸ்டாக்கு ஹீப்புங்கிறது வந்து நம்ம தனித்தனியாக வச்சுட்ருக்கோம் எல்லாமே. ஆனால் என்டையராக ஒரு மெமரி பிளாக்கு ஸ்டாக்குங்கிறது வந்து அந்த எப்படின்னா கிடையாது. இப்போ நம்ம ஒரு மெமரியை வந்து பில்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோவ, நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணுற மாதிரி. இது எப்படின்னா ஒரு என்டையர் மெமரி பிளாக் தான், ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஒரு பாக்ஸ் ஆஃப் மெமரி வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? அந்த பாக்ஸ் ஆஃப் மெமரி நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன்னா அதுக்குள்ளேயே ஸ்டாக்கும் இருக்கும், அதுக்குள்ளேயே ஹீப்பும் இருக்கும். புரியுதா? இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து எப்படி நினச்சிட்டு இருக்கோம்னா ஸ்டாக்குங்கிறது ஒரு தனி மெமரி, ஹீப்புங்கிறது ஒரு தனி மெமரி அப்படின்ற மாதிரி. இது எப்படின்னா ஏன் வந்து இப்படி வந்து பிரிச்சிருக்காங்கன்னா, இது வந்து நீ டைனமிக் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக இந்த மெமரி நீ வச்சுக்கோ, இது வந்து நீ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக இந்த மெமரி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஆனால் ரெண்டுமே இன்டர்லிங்கில் தான் இருக்கும். ஓகேவா? அதனால தான் உனக்கு நான் சொன்னல, இங்கே வந்து பாயிண்டர் வந்து ஸ்டாக்கில் இருக்க மெமரியோட அட்ரஸையும் பாயிண்ட் பண்ணணும், ஹீப்பில் இருக்க மெமரி அட்ரஸையும் பாயிண்ட் பண்ணணும். ஸோ அப்போயே உனக்கு வந்து டவுட் வந்துருக்கணும்,
எப்படின்னா அப்போனா வந்து அது ஹீப்பை தான் பாயிண்ட் பண்ணணும்னா அப்போனா வந்து ஹீப் வந்து தனி பிளேஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனுக்கு வந்திருப்போம். ஆனால் அது ஸ்டாக்கில் இருக்கிறதையும் பாயிண்ட் பண்ணுது. அப்படிங்கும்போது இது என்டையராக ஒரு குரூப் ஆஃப் மெமரி தான். குரூப் ஆஃப் மெமரியை வந்து 2 பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்டாக்குக்கு, இது வந்து ஹீப்புக்குங்க. ஓகேவா? அவ்வளோதான். இது இப்போ கிளியரா? அது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறது வந்து இதில் கிரியேட் ஆகணும்னு வச்சுக்கோ. அதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இருக்க ஃபீல்டு எல்லாமே வந்து ஸ்டாக்கில் தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸ்டாக்கில் தான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகுறது அதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே. அதனால தான் நம்ம வந்து இன்னொரு அந்த ரெஃபரன்ஸை வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட நம்மளால் அசைன் பண்ண முடியும். ஓகேவா? புரியுதுதானே? புரியுதுண்ணா. இப்போ வந்து இதோட வந்து கார்பேஜ் கலெக்ஷன் இங்கே வந்து ஃப்ரீ வந்து பார்த்துருந்தோம்னா, ஸோ இங்கே வந்து டீஅலோகேஷனுக்கு வந்து ஃப்ரீ இருக்குது. இங்கே வந்து அந்த மாதிரி வந்து எந்த கீவேர்டும் இல்லை. ஸோ C++ எடுத்துக்கிட்டிங்கன்னா உனக்கு டெலிட்டுங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேவா? கீவேர்டு. ஆனால் இங்கே வந்து ஜாவா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஜாவாவில் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் இருக்குது. அது வந்து எப்போ வந்து நல் ரெஃபரன்ஸ் வந்து பயன் பண்ணுதோ ஸோ அப்போ வந்து அந்த மெமரி அலோகேஷன் வந்து ஃப்ரீ அப் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் இது தனியாகவே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அரேயை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இங்கே வந்து இதே இது தான், இதே மாதிரி தான் சீலே இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஸ்டாக் மெமரியில் அலோகேட் ஆகும். ஓகேவா? ஆனால் இங்கே ஹீப் மெமரியில் வந்து அலோகேட் ஆகும். ஓகேவா? புரியுதா கார்த்தி? அங்கே வந்து இந்த மாதிரி நியூங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ண மாட்டோம் சீல. எப்படின்னா நம்ம இங்கே வந்து சைஸை இங்கேயே டிக்ளேர் பண்ணிடுவோம். அதே 0 1 2 அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். இல்லை இன்லைன்லேயே வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இப்படி கொடுக்குறதும் ஒன்று தான். அதுக்கப்புறம் நான் எப்படி சொல்லியிருந்தேன்ல இங்கேயே வந்து கர்லி ப்ராக்கெட்டு இப்படி கொடுக்குறதும் ஒன்று தான். ஸோ ஜாவாவில் இப்படி தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து நியூ அப்படின்ற மாதிரி ரன் ஆகிற மாதிரி தான். இது ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸில் வந்து ரன் ஆகிற மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது இது வந்து இந்த அரே கான்செப்ட் நார்மல் இன்டீஜர் வந்து ப்ரிமிட்டிவ் இன்டீஜர் வந்து ஸ்டாக்கு தான். ஆனால் வந்து அரே ஆஃப் இன்டீஜர் வந்து ஹீப்பு. நீ எந்த டைப்பாக எடுத்துக்கிட்டாலும் அதே தான். ஃப்ளோட், இப்போ ஃப்ளோட் வந்து ப்ரிமிட்டிவ் டைப் இருக்கா? ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் டைப்புக்கு நீ ஃப்ளோட் ஆஃப் அரே கிரியேட் பண்ணினா அது ஹீப்புக்கு போகும். கேரக்டர் ஆஃப் அரே கிரியேட் பண்ணினா ஹீப்புக்கு போகும். புரியுதா? இது வந்து ஜாவாக்கு. ஆனால் வந்து இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே நீ இன்டீஜர் ஆஃப் அரே வந்து கிரியேட் பண்ணால் அது ஸ்டாக்கில் தான் இருக்கும். ஃப்ளோட் ஆஃப் அரே கிரியேட் பண்ணால் ஸ்டாக்கில் தான் இருக்கும். கேரக்டர் ஆஃப் அரே கிரியேட் பண்ணால் ஸ்டாக்கில் தான் இருக்கும். ஆனால் ஜாவாலாம் அப்படியே டிஃப்ரெண்ட். இது வந்து ஹீப் மெமரிக்கு போகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஆப்ஜெக்டோட ஃபீல்ட்ஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்கும் அதே தான். நம்ம வந்து ஸ்ட்ரிங்குன்னா லிட்ரல்னு சொல்லுவோம். ஸோ இந்த நியூ இது யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்து டபுள் கோட்ஸ் போட்டு நம்ம டேரெக்டாக வந்து வேல்யூ வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் வந்து அது நியூ அப்படின்ற மாதிரி தான் எடுத்து தான் நமக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே தான் லோட் ஆகி அந்த வேல்யூ வந்து போய் செட் ஆகும். ஓகேவா? அதனால் வந்து அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ அது எப்படின்னா அதோட ரெஃபரன்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக்கில் இருக்கும். அதோட ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ஹீப்பில் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இங்கேயே நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அரே லிஸ்ட்டு ஹேஷ் மேப்பு இந்த மாதிரி நம்ம கலெக்ஷன்ஸ் போகும்போதே அது எல்லாமே வந்து சொல்லப்போனால் இதுதான் ஹீப் மெமரி தான் ஜாவா பொறுத்த வரைக்கும். கிளியர் தானே கார்த்தி? அடுத்து வந்து சாம்பிள் கோட் மட்டும் பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு மூவ் பண்ணுறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா சியில் வந்து லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ இது வந்து லோக்கல் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு மெத்தட் கால் ஆகுதுன்னா லோக்கல் வேரியபிள். ஓகேவா? இது எல்லாமே ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸ்டோர்டு இன் ஸ்டாக். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் கால். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஃபங்க்ஷன் இருக்குது. திரும்ப ரிகர்சிவாக ஃபங்க்ஷன் இதே ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கான். -1 போட்டு. ஸோ அப்புறம் என்ன நடக்கும்னா இதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாக் ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகிட்டே போகும். ஓகேவா? அதுதான் நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ரிகர்ஷன் கால் ஸ்டாக் ஃப்ரேம் இல்லை ரிகர்ஷன் ஸ்டாக் ஃப்ரேம்ஸ். ஸோ ஃபார் ஈச் ரிகர்சிவ் கால். ஓகேவா? இந்த மாதிரி ரிகர்ஷன் கால் நடக்கும்போது அதுக்கான ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாக்கில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டைனமிக் மெமரி அலோகேஷன் நான் சொன்ன மாதிரி தான். அந்த எம்எலாக்கு சிஎலாக் ரியலாக். நான் ரியலாக்கை போய் மாற்றி டிஎலாக்னு சொல்லிகிட்டு இருக்கேன். கரெக்ட் பண்ண கார்த்திக். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா எம்எலாக். அண்ணா ரியலாக்கு தான் நான் சொல்கிறேன். நான் ரியலாக் போய் டிஎலாக்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் அந்த டிஎலோகேஷன் போய் நான் அந்த மாதிரி டிஎலாக் எம்எலாக்கு சிஎலாக் டிஎலாக்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நீ வந்து அப்பயே கரெக்ட் பண்ணியிருக்கணும். அது டிஎலாக் இல்லைடா ரியலாக் அப்படின்னு. கடைசி வரைக்கும் உட்காந்து கதையை கேட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு யாராவது கேட்பான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அதுக்கும் ஆமா போடுற பற்றியா? இப்போ
இது வந்து எம்எல்ஆக்கு வந்து சைஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க அடுத்து. ஸோ இப்படி தான் வந்து மெமரி அலோகேஷன் வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் வந்து சீல பண்ணுவாங்க. ஸோ எம்எல்ஆக்கு வந்து சைஸ் வந்து உள்ளே கொடுத்துருவாங்க. அது என்ன டைப் காஸ்ட் பண்ணுவோம், என்ன டேட்டா டைப்பில் வந்து டைப் காஸ்ட் பண்ணணும் அந்த மெமரியை வந்து அப்படின்றது வந்து முன்னாடி வந்து டைப் காஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல வந்து அலோகேட் ஆகிருக்குமா. ஸோ சப்போஸ் வந்து ஸ்பேஸ் இல்லைனா அது வந்து அலோகேட் ஆகிருக்காது. ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து எரர் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ ஹீப் அரே ஈக்குவல் நல்லா இருந்தால் ஸோ மெமரி அலோகேஷன் ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிரிண்ட் இல்லைனா எரர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஆமாம், நல்லதுதான். ஆமாம், நல்லதான். நல்லதான் கார்த்தி. வாய்டுனாவே நல்லு. பட் ஆனால் நல்லு வந்து ஒரு லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நம்ம ஜாவாவில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் நல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து கேப்ஸு. புரியுதா? இது வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த ஒரு கம்பைலர் ஏதோ ஒரு இதில் பார்த்தோமே, ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோமே, அதில் எல்லாமே வந்து கேப்ஸ்லேயே யூஸ் பண்ணுவோமே, தெரியுமா? கம்பைலர் டிசைன் இல்லை, இன்னொரு லேப் வந்து இருக்குமே. ஸோ அந்த ஒரு சின்னதாக ஒரு மிஷின் மாதிரி வச்சு பண்ணுவோமே. இல்லை, அது என்னமோ ஒரு கோடு சொல்லுவாங்களே. அது வந்து என்ன கோடு சொல்லுவாங்க? அசம்பிளி கோடா? ஆமாம், அசம்பிளி லாங்குவேஜ். அந்த கோடில் அந்த மாதிரி கேப்ஸில் தான் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வரும். ஓகேவா? சீனா பேசிக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி, நம்ம வந்து நம்ம ஒரு இது பண்ணியிருப்போம்ல, இன்டீஜரில் வந்து +1 போட்டு ஒரு தடவை ஆட் பண்ணி பார்த்தோன்னு தெரியுமா? அந்த பாயிண்டர் வந்து பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து +1 போட்டதுக்கப்புறம் அது வந்து 4 பைட் வந்து தள்ளி போகுதுன்னு நான் பார்த்தேன்ல. இப்போ அந்த ஒரு அட்ரஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ண தெரியுமா? ஒரு செஷனில் கூட நான் சொல்லியிருந்தேன். இப்போ எப்படின்னா ஒரு பாயிண்டர், ஒரு இன்டீஜரோட பாயிண்டர் இன்னொரு பாயிண்டரில் வந்து அதோட அட்ரஸ் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன் கார்த்தி. அட்ரஸை ஸ்டோர் பண்ணிட்டு நான் ++ பண்ணேன் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அப்படி நான் ++ பண்ணனா இல்லைனா +1 வந்து பண்ணனா எனக்கு என்ன நடந்துச்சு? ஸோ இப்போ அதோட அட்ரஸ் வந்து எனக்கு 100 இருந்துச்சுன்னா நான் +1 பண்ணும்போது 104ன்னு போணுச்சு. புரியுதா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேவா? இப்போ நான் வந்து இன்டீஜர் வந்து பண்ணுறேன்னா, ஸோ இப்போ நான் வந்து மெமரி வந்து அதை அலோகேட் பண்ணி கொடுத்துருச்சு கார்த்தி. மெமரி வந்து அது எப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் மெமரி தான். எப்படின்னா கண்டினியூவாக ஒரு பிளாக் எடுத்து கொடுத்துரும். அதோட பேஸ் அட்ரஸ் வந்து எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? இப்போ நான் வந்து இன்டீஜருக்கு வந்து 4 பைட்டுக்கு மெமரி வந்து அலோகேட் பண்ணி கொடுன்னு நான் கொடுத்துட்டேன். அது இவ்வளோ பிளாக் ஆஃப் மெமரி வந்து அலோகேட் பண்ணி என்கிட்ட கொடுத்துருச்சு. இப்போ நான் அதில் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்ல. இப்போ நார்மல் இன்டீஜராக இருந்தால் நான் வந்து ஒரு 0th இண்டெக்ஸில் போய் ஸ்டோர் பண்ணுறேன்னா எனக்கு என்ன நடக்கும்? அது வந்து ஃபஸ்ட்டு பேஸ் அட்ரஸில் வந்து போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ்னால் அடுத்த 4 அட்ரஸ் தள்ளி போய் ஸ்டோர் ஆகும். கரெக்டா? ஆனால் இங்கே எப்படி நான் அப்படி ஸ்டோர் பண்ணுறது? 4 அட்ரஸ் தள்ளி போய் ஸ்டோர் பண்ணுறதுங்கிற ஒரு கொஷின் வரும்ல டைனமிக் மெமரியில். அதுக்கு தான் பாரு நான் கீழே ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கேன். இப்போ நான் என்னோடய சைஸ் என்னவோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் லென்த்து வந்து ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து i++ பண்ணிடுறேன். இப்போ ஹீப்பரை நான் கிரியேட் பண்ணியிருக்கல, ஹீப்பர் ஆஃப் 0ன்னு போட்டேன்னா இது வந்து பேஸ் அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணும். ஓகேவா கார்த்தி? நான் உனக்கு வந்து பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ நான் இப்படி வந்து எனக்கு ஒரு பிளாக் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருச்சு கார்த்தி. எனக்கு வந்து இது ஒரு 4 பைட் வச்சுக்கோ, 4 பைட்டு, இது ஒரு 4 பைட்டு, இது ஒரு 4 பைட்டு எம்எல்ஆ கொடுத்துனா எனக்கு வந்து ஹீப் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதுக்குள்ளே எனக்கு வந்து 4 பைட் தான், ஒரு பைட் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? 4 பைட்டா தப்பாக போட்டோம்னா 1 2 3யா 4 பைட் இருக்கும். இதுக்குள்ளே 4 பைட் இருக்கும். ஓகேவா? 4 பைட் ஆஃப் மெமரி. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இன்ட் ஆஃப் 0ன்னா இது கரெக்டா? இப்போ நான் இன்ட் ஆஃப் 2 வந்து போட்டேன்னா எனக்கு இல்லை இன்ட் ஆஃப் 1ன்னு போட்டேன்னா எனக்கு என்ன நடக்கும்? நீயே சொல்லு. இப்போ வந்து இதோட பேஸ் அட்ரஸ் வந்து இது ஒரு மெமரி வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு கார்த்தி. இது வந்து எப்படி சொல்கிறதுனா கூட இது வந்து பேஸ் அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு அட்ரஸ் 100ன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஓகேவா? 100 வந்து பாயிண்ட் பண்ணுறது. இந்த அடுத்த இது வந்து என்ன பாயிண்ட் பண்ணுவோம்? 101 102 103 இப்போ வந்து 104. கரெக்டா? இப்போ வந்து இது நார்மல் இன்டீஜர் வந்து கால் பண்ணுறது. இப்போ நார்மல் இன்டீஜர் இப்போ வந்து இன்ட் ஆஃப் 0ன்னு போட்டோம்னா நமக்கு வந்து இதோட அட்ரஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 100ங்கிறது கிடைக்கும். இப்போ இதோட அட்ரஸ் வந்து ஆம்பர்சன் போட்டு பிரிண்ட் பண்ணோம்னா 104ன்னு கிடைக்கும்.
கரெக்டாக. அதே மாதிரி இங்கே வந்து 108ன்னு கிடைக்குமா? ஓகேவா. அதுக்கப்புறம் 112. ஓகேவா. இப்போ இது வந்து நம்ம நார்மலாக இன்டீஜர் யூஸ் பண்ணுறதுக்கு இன்டீஜர் அரேக்கு சியில். ஸோ இப்போ இதே வந்து டைனமிக் மெமரி வந்து இவ்வளோ மெமரி வந்து வேணுங்கிறது வந்து நான் பைட் வந்து நான் இது பண்ணிட்டேன். இப்போ எப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து லென்த் வந்து 4 லென்த் வந்து ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. எனக்கு நார்மலாக வந்து ஒரு இன்டீஜர் வந்து எத்தனை பைட் எடுக்கும்? 4 பைட் எடுக்கும். இப்போ 4 பைட்டு இன்ட்டு 4 அப்படின்ற மாதிரி நான் எம்எல்ஏக்கு வந்து கிரியேட் பண்ணுவேன். கரெக்டாக. அப்படிங்கிற மாதிரி 4 × 4 வந்து எனக்கு இதுக்கு எத்தனை 16 16 0. இப்போ எப்படின்னா 0ன்னு அட்ரஸ் எடுத்துக்கிட்டா 0லேருந்து 16 வரைக்கும் எனக்கு வந்து மெமரி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா. இப்போ இங்கே 0ங்கிற அட்ரஸ் தான் இங்கே நீங்கள் வந்து 100ங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா. இப்போது 0வில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா. இன்டீஜர் அரே தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ 4 பைட்டு தள்ளி நான் இங்கே வந்து 4ல் வந்து என்னோடய அடுத்த செகண்ட் வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணேன். கரெக்டாக. இப்போ நான் டைனமிக் மெமரி வந்து வேணும்னு கேட்டுட்டேன். ஓகேவா. ஓகேவா. இப்போ நான் 4ன்னு ஸ்டோர் பண்ணுவேன். அடுத்து வந்து 8ல் நான் ஸ்டோர் பண்ணுவேன். அடுத்து நான் 12ல் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஓகேவா. இப்போ நான் எனக்கு எப்படி தெரியும்? இப்போ இது வந்து டைனமிக் மெமரி. நான் இங்கே வந்து இண்டெக்ஸ் கால் பண்ணேன்னா எனக்கு வந்து டேரெக்டாக போய் 104ல் வந்து பாயிண்ட் பண்ணுது. ஆனால் வந்து இதுக்கு டைனமிக் மெமரிக்கு வந்து எப்படி தெரியும்? ஸோ இந்த மெமரி தான் நான் போய் வந்து பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எத்தனை மெமரி கிரியேட் பண்ணமோ அதுக்குள்ளேயே நம்ம வந்து 0 1ங்கிறத பாஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நம்ம பாஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும்னா 0ன்னு பாஸ் பண்ணோன்னா அது வந்து பேஸு. ஓகேவா. இப்போ நான் 1ன்னு பாஸ் பண்ணேன்னா இதிலேருந்து இப்போ 1க்கு வந்து இது வந்து இன்டீஜரா, இது வந்து இன்டீஜர் டைப். ஓகேவா. இன்டீஜர் டைப்புங்கும் போது அது நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், 4 பைட் ஆஃப் மெமரி வந்து ஒரு பிளாக்னு கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேவா. இங்கே 0லேருந்து இது வந்து 4க்கு போகும். ஓகேவா. இப்போனா 0லேருந்து 4க்கு போகும். இப்போ 2 நான் கொடுக்கும்போது 4லேருந்து 8க்கு போகும். 3ன்னு கொடுக்கும்போது இன்னும் ஒரு 4 பைட்டு இன்னொரு 4 பைட்டு தள்ளி போய் 12ன்னு கிரியேட் பண்ணோம். 12ங்கிற ஒரு மெமரி வந்து பாயிண்ட் பண்ணோம். ஓகேவா. இப்போ நம்ம வந்து அந்த மெமரி அட்ரஸ் வந்து ஒன்ஸ் நம்ம வந்து அட்ரஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டு ++ பண்ணும்போது இல்லை +1 பண்ணும்போது நமக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. நமக்கு ஒரு ரேண்டமாக அட்ரஸ் வந்து 104ன்னு வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆச்சுன்னா ஆனால் +1 வந்து போடும்போது இந்த இன்டீஜர் வந்து 1ங்கிறது வந்து ஒரு 4 பைட்டா 4 பைட்டு வந்து இங்கே போய் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து 108ன்னு ரிட்டர்ன் ஆச்சு. கரெக்டாக. இதோட நான் +2 பண்ணும்போது எனக்கு வந்து 112ங்கிறது வந்து ரிட்டர்ன் ஆச்சு. இப்போ புரியுதா? ஸோ எப்படி வந்து அந்த மெமரி வந்து இதாகுதுன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதான் பண்ணியிருக்காங்க. இன்டீஜர் ஆஃப் 0ன்னு போடும்போது நாம் கிரியேட் பண்ணது வந்து எந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம், இன்டீஜருக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீஜர்னால் ஒரு 0ன்னா 4 பைட்டு. ஓகேவா. இப்போ எப்படின்னா 0 × 4. ஓகேவா. அப்போனா அது பேஸ் அட்ரஸ். ஓகேவா. இப்போ நான் 1ன்னு வருமா, 1 × 4 என்னது 4. அப்படிங்கும்போது அந்த அட்ரஸ்லேருந்து 4 தள்ளி போகும். 4 அட்ரஸ் தள்ளி இந்த வேல்யூ போய் ஸ்டோர் பண்ணோம். இங்கே இடத்துல இது வேல்யூவாக ஸ்டோர் பண்ணுறேன். இப்போனா 1 × 10ன்னு போட்டோன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து 0ன்னு ஸ்டோர் ஆகும். ஓகேவா. அடுத்து வந்து 1 × 10 போட்டோன்னா 10ன்னு ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 2ன்னு போட்டோன்னா எனக்கு வந்து 20 ஸ்டோர் ஆகும். அடுத்து வந்து 3. இப்போ வந்து நான் 3ன்னு கொடுக்கும்போது 3 × 4. ஓகேவா. 3 × 4ங்கும்போது 12. 12ங்கிற அட்ரஸை போய் பாயிண்ட் பண்ணோம். பேஸ் அட்ரஸ் வந்து 12 அட்ரஸ் வந்து ஆட் பண்ணி அந்த அட்ரஸை போய் பாயிண்ட் பண்ணோம். இப்படி தான் கருதி டைனமிக் மெமரி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா. ஓகேவா. இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணுறது தான் நான் தனி செஷனாகவே எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த கான்செப்ட் நம்ம +1 பண்ணோம்னா என்ன நடக்குதுங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு செஷன்லேயே பார்த்துருந்தோம். ஸோ அது இல்லாமல் நான் இங்கேயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது கிளியராக புரியுது தானே? புரியுது. தெளிவாக இருக்குது தானே கருதி? புரியாமல் புரியுதுன்னு சொல்லாத. கிளியர் தான். ஓகேவா. இப்போ 1ன்னு வந்துச்சுன்னா இப்போ நம்ம பேஸ் வந்து நம்ம என்ன இது டைப் காஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதோட பேஸ் சைஸ் என்னவோ அப்படின்ற மாதிரி எடுத்து அதோட மல்டிப்ளை பண்ணும். இப்போ 1 நீங்கள் வருதுன்னா 1 × 4 கருதி. ஓகேவா. இது டைப்ல என்ன கொடுப்போம் இன்ட் அப்படிங்கும்போது அடுத்த மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு அதே டைப் வச்சு ஓகேவா. இது வந்து நான் சொல்கிற மாதிரி இது வந்து ஹீப் மெமரிக்கு மட்டும் இல்லை கருதி, ஸ்டாக் மெமரியிலும் இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா. அதனால தான் நம்ம அரே ஆஃப் 0ன்னு போட்டு கால் பண்ணும்போது நமக்கு அந்த மெமரி அட்ரஸில் இருந்து பாயிண்ட் பண்ணி அதோட வேல்யூ வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். சப்போஸ் நமக்கு வந்து இங்கே வந்து 1 மிஸ் ஆச்சுனாலும் நமக்கு வந்து தப்பான வேல்யூ தான் வரும். ஓகேவா. இப்போ இங்கே 0ன்னு 100ன்னு பாயிண்ட் பண்ணுறது 101ன்னு பாயிண்ட் பண்ணிச்சுனாவே அந்த இடத்துல தப்பு தான். வேல்யூ நமக்கு வந்து 100ல் வந்து நம்ம 0th இண்டெக்ஸில் போட்டு நம்ம ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. திரும்ப நான் 100ன்னு இப்போ 0th இண்டெக்ஸ் எடுக்கும்போது எனக்கு அது 100 பாயிண்ட் பண்ணாமல் 101 வந்து பாயிண்ட் பண்ணி கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோ, நான் ஸ்டோர் பண்ண வேல்யூவே வேறு மாதிரி ரேண்டமாக இருக்கும். ஓகேவா. இப்போ
4 பைட்டுன்னா இது அதோட லென்த்து நமக்கு நல்லாவே தெரியும். அந்த இன்டீஜர் ஸ்டோர் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் லென்த்து. ஸோ இதை நம்ம எப்படி பார்த்துருந்தோம், 1 பைட்டுனா 8 பிட்டா, 8 இப்போ வந்து 4 4 × 8 32, 2 பவர் 32, 2 பவர் 32 இதுதான் அதோட மேக்ஸிமம் லென்த்து. இது வந்து அன்சைன்டு, அதுக்கப்புறம் வந்து பாதி வந்து சைன்டு. ஸோ இதுலேயும் இதுலேயும் உனக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா இதே ஒரே பிளாக் தான், இது ஒரே பிளாக்குள்ள சைன்டு தனியாக பிரிக்கிறாங்க, அன்சைன்டு தனியாக பிரிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் நான் முன்னே சொன்ன எக்ஸாம்பிள். ஸோ ஒரே பிளாக் ஆஃப் மெமரி தான், அதில் பாதி தான் வந்து ஸ்டாக்கு, இன்னொரு பாதி தான் வந்து ஹீப்பு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு மெமரி அலோகேஷன் இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக யாரும் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு தெரில. ஏன்னா வந்து நானே கண்டென்ட் ஆன்லைன் தான் எடுத்தேன். இப்போ வந்து சிஎலாக் கருதி, ஸோ சிஎலாக் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த சைஸ் வந்து கொடுப்போம் கருதி. சிஎலாக்கும் எம்எலாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்பாங்க. இதுவும் மெமரிகளை தான் அலோகேட் பண்ணுவோம், இதுவும் மெமரி தான் அலோகேட் பண்ணுவோம். ஓகேவா? இது என்ன பண்ணுவோம்னா சிஎலாக்கில் வந்து அதோட சைஸ் வந்து கொடுப்போம் கருதி. இது வந்து எப்படின்னா இது வந்து நமக்கு வந்து மெமரி அலோகேட் மட்டும் பண்ணி கொடுத்துரும் கருதி. எப்படின்னா இந்த மெமரி வந்து அலோகேட் மட்டும் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இந்த அட்ரஸில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ரேண்டம் வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஆனால் இது என்ன பண்ணுன்னா இதுவும் மெமரி அலோகேட் பண்ணுறது தான். சிஎலாக்கும் மெமரி அலோகேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இனிஷியலைஸ் பண்ணி கொடுக்குன்னா என்ன நடக்கும்னா, இப்போ நான் எம்எலாக்கில் போய் நான் அந்த பாயிண்டர் வச்சு நான் 0ன்னு எடுக்கிறேன்னா எனக்கு ஒரு ரேண்டம் வேல்யூ வந்து வரும். ஓகேவா? அதே நான் வந்து சிஎலாக்கில் போய் நான் ஜி0 நான் எடுத்தேன்னு வச்சுக்கோவா, அந்த பாயிண்டர்லேருந்து எடுத்தேன்னு வச்சுக்கோவா, எனக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூவாக இன்டீஜருக்கு வந்து 0ன்னு ஃபில் ஆகிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து எம்எலாக் வந்து மெமரியை மட்டும் அலோகேட் பண்ணி எடுத்து கொடுத்துருவோம். சிஎலாக் வந்து அலோகேட் பண்ணி நம்ம என்ன டைப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி அதை இனிஷியலைஸ் பண்ணி கொடுக்கும். டிஃபால்ட் வேல்யூவோட இனிஷியலைஸ் பண்ணி கொடுக்கும். இன்டீஜர்னா 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுவோம், ஃப்ளோட்டுனா 0.0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். பட் ஆனால் ரெண்டுமே மெமரி தான் அலோகேட் பண்ணும். ஓகேவா? இங்கே வந்து இங்கே கொடுக்குறது வந்து வேறு மாதிரி கொடுப்போம், உள்ள சைஸ் கொடுப்போம். இங்கே வந்து சைஸு, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டோட சைஸ் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கொடுப்போம். ஓகேவா? இது நான் வந்து ப்ராக்டிக்கலாக போகும்போது இன்டெப்த்தாக பார்த்தோம்னா புரியும். ஸோ இங்கேயும் வந்து அதே மாதிரி தான். ஸோ ஃபார் லூப் போட்டு ஐட்ரேட் பண்ணி தான் இங்கேயும் வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹீப் அரே, ஸோ இந்த இடத்துல %d போட்டு ஐயை பிரிண்ட் பண்ணுறது, அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸோட இதை பிரிண்ட் பண்ணி, ஏன்னா அந்த 0 எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக, அந்த இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்காக சிஎலாக்கில் இண்டெக்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. ஓகேவா? எல்லாத்துலேயுமே டிஃபால்ட்டாக இங்கே பிரிண்ட் ஆகும்போது 000 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இந்த பிரிண்ட் ஆஃபில். ஓகேவா? அடுத்து வந்து ரியலாக் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த மெமரி வந்து ரீஅலோகேட் பண்ணோம். ஓகேவா? ரீஅலோகேட்னா இப்போ நான் வந்து சொல்லு கார்த்தி. புரியல. ஃப்ரீ அப்படின்னு கூட வச்சுக்கோ. நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும்னாலும் நம்ம அந்த சைஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ சப்போஸ் வந்து எம்எலாக்கில் வந்து 5 × வந்து நான் போட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? 5 இப்போ 5 இன்டீஜர் ஸ்டோர் பண்ணுறதுக்கான எனக்கு மெமரி அலோகேட் பண்ணி கொடுத்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு மெமரி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த ஹீப்பர் அந்த எம்எலாக் கிரியேட் பண்ண அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து இங்கே கொடுத்துருவேன் ரீலாக்கில். அதுக்கப்புறம் அதோட நியூ சைஸ் வந்து கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி தரது, என்ன சைஸை ரெடியூஸ் பண்ணுறது இது வந்து பண்ணிடும். ஓகேவா? இதுக்கு தான் ரீலாக். இது வந்து நார்மலாக வந்து சிஎலாக்கில் மெமரி கிரியேட் பண்ணதுக்கும் அப்படி பண்ணலாம், எம்எலாக்கில் கிரியேட் பண்ணதுக்கும் இப்படி பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து சைஸ்னு இப்போ வந்து 4 கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து அடிஷ்னலாக இன்னொரு இன்டீஜரும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து மேக்ஸிமம் சூட் ஆகிறது வந்து கேரக்டருக்கு வந்து சூட் ஆகிறது. இப்போ ஒரு யூசர்கிட்ட வந்து நேம் வாங்குறேன்னு வச்சுக்குவோம், கேரக்டர் வந்து அவங்க வெறும் ஏன்னு மட்டும் கொடுக்குறாங்கன்னா, ஆனால் கேரக்டர் அரே வந்து நேமுங்கிறத வச்சுருப்பேனா, நேமில் வந்து நான் டிஃபால்ட்டாக வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது சைஸ் வந்து கொடுப்பேன் 100 இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து கொடுத்துப்பேன். ஓகேவா? நம்ம இப்போ ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணுவோம்ல, ஸோ லென்த் வந்து கொடுத்து இன்டீஜரில் வந்து நம்ம இன்ட்டுக்கு வந்து இவ்வளோ சைஸுங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ரேண்டமாக 100ன்னு கொடுப்போம், 10ன்னு கொடுப்போம், இந்த மாதிரி கொடுப்போம்ல. ஸோ இப்போ வந்து நான் நேமில் வந்து ஒரு நேம் வந்து கொடுக்குறேன் கார்த்தி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு மட்டும் கொடுத்துட்டுனா இதோட 0th இண்டெக்ஸில் மட்டும் போய் எனக்கு வந்து ஏன்னு மட்டும் இருக்கும், மீதி 99 பைட் ஆஃப் மெமரி வந்து எனக்கு வேஸ்ட்டு. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் வந்து இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து திரும்ப ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெமரி மீதி இருக்கிற மெமரியை வந்து ஃப்ரீ பண்ணிவிடும். ஸோ இதெல்லாம் சப்போஸ் வந்து மெமரி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா
ஸோ புது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது இன்னொரு மெமரி வந்து அலோகேட் பண்ணி நம்ம கொடுத்துரும், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, இதெல்லாம் கான்செப்ட் ஓரியன்டாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ கண்டினியூஸாக அதே மெமரியில் வந்து இன்னும் ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணுதா இல்லை ரெடியூஸ் பண்ணுதா, ஸோ அதில் இருக்க வேல்யூ வந்து இரேஸ் ஆகுதா அப்படின்றதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து சிஏல ஸ்டாக் மெமரி அண்ட் தென் ஹீப் மெமரி, இதுதான் இதெல்லாம் கான்செப்ட். ஓகேவா, அதே வந்து ஜாவாவில் போடுவோம், ஜாவாலையும் சேம் இதில் பார்த்த மாதிரி தான், ஆனால் இதில் வந்து சிம்பிளாக ஈஸியாகவும் முடிஞ்சிருக்கும். ஓகேவா, ஜாவாவில் வந்து இது வந்து ஸ்டாக் மெமரி லோக்கல் வேரியபிள் அங்கே பார்த்த மாதிரி தான், இது வந்து ஸ்டாக் மெமரியில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கால் ஸ்டாக்கு ரிகர்ஷன் இது எல்லாமே வந்து இதுவும் ஸ்டாக் மெமரியில் தான் இருக்கும். ஸோ ரிகர்சிவாக வந்து திரும்ப அதே மெத்தடை வந்து கால் பண்ணுறேன். ஓகேவா, கால் பண்ணி -1 பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்டாக் மெமரியே வந்து அந்த ஒரு ஃப்ரேமாக வந்து திரும்ப எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போய்ட்டுருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷன். இப்போ வித் நியூ அப்படின்ற ஒரு கீவேர்ட் போட்டு நான் இப்போ அரே லிஸ்ட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணுறேன்னா, இது வந்து அரே லிஸ்ட்டோட ஆப்ஜெக்ட் வந்து ஹீப்பில் வந்து கிரியேட் ஆகிருக்கும், டைனமிக் மெமரியாக கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா, இதோட ரெஃபரன்ஸ் வந்து இந்த ரெஃபரன்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்டாக்கில் இருக்கும். ஓகேவா, அதோட டைப்பு தான் இது. ஓகேவா, அரே லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் அப்படிங்கிறது தான் அதோட டேட்டா டைப்பு. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் தான் வந்து நமக்கு ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ஹீப்பில் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டீஜர் இதுவும் அதே தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, நியூன்னு போட்டு கிரியேட் பண்ணாலும் நியூ இன்ட்டு. ஸோ இதுவும் வந்து அரே கிரியேட்டட் ஆன் ஹீப். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோட ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கார்பேஜ் கலெக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கருதி. ஸோ இப்போ வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து 2 ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க கருதி. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் 1 இப்போ ஆப்ஜெக்ட் 1 வந்து நான் நல்லுன்னு வந்து பாயிண்ட் பண்ணி விட்டுட்டேன்னா, ஸோ இப்போ வந்து இது வந்து கார்பேஜ் கலெக்ஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா system.gcன்னு போடுறாங்க. இது வந்து ஆமாம், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நானும் அப்போ தான் நான் இதை பார்க்கும்போது இது எனக்கும் அப்போ தான் புதுசாக இருந்தது. ஸோ இப்போ வந்து system.gcன்னு போட்டோம்னா கார்பேஜ் கலெக்ஷன் வந்து இப்போ நம்ம நம்ம பாயிண்ட் பண்ணி விடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜேவிஎம் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணிவிடும் அப்படின்றது வந்து system.gc போட்டால் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நானும் பார்த்தேன். ஓகேவா, ஜேவிஎம் பர்ஃபார்ம் கார்பேஜ் கலெக்ஷன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே வந்து நான் நல்லுன்னு அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இதை பர்ஃபார்ம் பண்ணேன்னா, ஸோ இது வந்து இதுக்கு ஒரு மெமரி வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம் இந்த கிளாஸ்க்கு. ஸோ அதை வந்து ஃப்ரீ அப் பண்ணிவிடும். ஓகேவா, இதே நான் வந்து C++ஆக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், C++ஆக இருந்தால் டெலீட்டு. ஓகேவா, இந்த இடத்துல எப்படி சொல்கிறதுன்னா, இங்கே வந்து C++க்கு வந்து டெலீட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் 1 obj1 இப்படின்ற மாதிரி கொடுப்பேன். ஸோ இப்படி கொடுத்தனா எனக்கு வந்து இது பண்ணுற வேலையை வந்து அது பண்ணிவிடும். ஸோ C++ல. ஓகேவா, இவ்வளோ தான் கருத்து. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இது ஜாவாவில் வந்து சின்னதாக ஒரு கான்செப்ட் மட்டும் பார்த்துருவோம். ஸோ ப்ரிமிட்டிவ் அண்ட் தென் ராப்பர் கிளாஸ். ஓகேவா, ஜாவாவில் ப்ரிமிட்டிவ் டைப்னா கருதி ஒன்றுமே இல்லை கருதி, இதுதான் ப்ரிமிட்டிவ் டைப்பு, இதுதான் வந்து ராப்பர் கிளாஸ், ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ப்ரிமிட்டிவ் டைப் வந்து இந்த ப்ரிமிட்டிவ் டைப் எல்லாமே ஸ்டாக் மெமரி அலோகேஷன் வந்து ஸ்டாக்கில் நடக்கும். அதே மாதிரி இந்த ராப்பர் கிளாஸோட மெமரி அலோகேஷன் எல்லாமே ஹீப்பில் நடக்கும். அவ்வளோதான், அது எதுவுமே இல்லை. ப்ரிமிட்டிவில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து நான் ப்ரிமிட்டிவில் வந்து ராப்பர் கிளாஸில் வந்து அதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸும் இருக்குது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன், இன்டீஜர் ஃபார் இன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ரிமிட்டிவ், இது வந்து நான் ப்ரிமிட்டிவ், டபுள் ஃபார் டபுள், கேரக்டர் ஃபார் கேரக்டர். ஓகேவா, இவ்வளோ தான் கருதி. எல்லாமே ஆனால் கிளியர் தானா? எனக்கு தெரிஞ்சு 2 லாங்குவேஜ்லையும் எப்படி மெமரி அலோகேஷன் வந்து எக்ஸாக்டாக நடக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமும் வந்து நான் இதை பற்றி கிளாஸ் எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன், மெமரி அலோகேஷனை பற்றி. ஏன்னா மெமரி அலோகேஷனை பற்றி நிறையா கிளாஸ் பார்த்துட்டோம் சொல்ல போனால். வந்து என்டையராக வந்து எல்லா கான்செப்ட்டுமே மெமரி அலோகேஷனில் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி டவுட்டு நீ புதுசாக பார்த்த கான்செப்ட் என்னென்னா இந்த கம்பைல் டைம் வந்து புரிஞ்சிட்ருப்பேன். ஓகேவா, அது கம்பைல் டைமில் சைஸை மட்டும்தான் கற்று ஃபிக்ஸ் பண்ணோம், மெமரியை அலோகேட் பண்ணாது. ஓகேவா, இதெல்லாம் வந்து எஸ்எம்ஏ டிஎம்ஏன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன், டைனாமிக் மெமரி அலோகேஷன். ஓகேவா, ஓகே, ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன்.